நாளையிலேருந்து கரெக்டாக புக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிட்றணும். நாளையிலேருந்து கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போகணும். இப்படி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நாளையிலேருந்து நான் பக்காவாக பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த 2 நாள் மட்டும் அதை கரெக்டாக பண்ணிட்டு 3வது நாள்லேருந்து பழைய பன்னீர்செல்வமாக மாறி ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே நிற்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்களா? உங்களோட ப்ரொஃபஷன், பேஷன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல பழக்கம், இப்படி பெரிய விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம், இப்படி ஒரு சின்ன விஷயம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? டோன்ட் வரி, யூ ஹாவ் லேண்டட் ஆன் அ ரைட் வீடியோ. உங்களை விட மோசமாக பல விஷயங்களில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தவன் தான் நான். இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என் லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி இருந்த இன்கன்சிஸ்டன்சி லெவல் கம்மியாகி என்னால் இப்போ பல விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது. அது என்ன பழக்கம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹரிஷ். பொதுவாக நம்மள பல பேர் ஏதோ ஒரு படத்தையோ இல்லை ஒரு வெப்சீரிஸையோ இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்மளும் ஆகணும்னு நினைப்போம். இல்லை அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி நம்ம லைஃப்பில் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அந்த விஷயத்த ஒரு 2-3 நாள் கூட நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. திரும்பவும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே நின்றுவோம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 100-90 பேருக்கு இருக்குங்க. அந்த 90 பேரில் நானும் தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் யோசிச்சு கடைசியில் எதுவுமே ஒர்க் ஆகாமல் என்னோட ப்ரொஃபஷன்லையும் சரி வீட்லேயும் சரி போற வரவெல்லாம் புறமண்டையில் அடிக்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சேன். புத்தர் போதி மரத்தடியில் உட்காந்து யோசிச்ச மாதிரி நானும் டெய்லி ஒரு டீ கடையில் போய் உட்காந்து ஏன் நம்மளால எதையுமே கன்சிஸ்டண்டா பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சாங்க. பட் இதுல சோகம் என்னன்னா, அந்த டீ கடையில போய் உட்காந்து கன்சிஸ்டன்சி ஏன் வரலன்னு யோசிக்கிற பழக்கத்தை கூட என்னால் கன்சிஸ்டண்டா பண்ண முடியல. ஆல் செட் அண்ட் டன். ஆன் அ சீரியஸ் நோட், ஏன் எந்த விஷயத்தையுமே நம்மளால கன்சிஸ்டண்டா பண்ண முடியலன்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச பதில், நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு பயங்கரமா நம்ம மோட்டிவேட் ஆயிருந்தா தான் நம்ம அதை செய்யறோம். நமக்கு அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ஹையா இருக்கிறப்போ அந்த வேலையை நம்ம காலையிலேயே செஞ்சிருவோம். ஒரு சுமாரான மோட்டிவேஷன் இருக்கிறப்போ நம்ம அதை மத்தியானம் இல்லை சாயங்காலமா செய்வோம். சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லாதப்போ நைட்டு முடிஞ்சா செய்யணும்னு நினைப்போம், இல்லைன்னா அதை கூட செய்ய மாட்டோம். ஸோ நமக்கு ஒரு டிரைவிங் ஃபேக்டர், ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த விஷயத்தையும் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு புஷ் இருந்தால் தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையே நம்ம செய்கிறோம். அந்த புஷ் இல்லாதப்போ நம்ம அந்த விஷயத்த செய்ய மாட்டோம். அந்த புஷ் அப்படிங்கிறது ஒரு நாளில் எந்த டைமில் வேணால் வருது. அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயத்த செய்கிறதுனால தான் நம்மளால் எந்த விஷயத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு நான் ஜிம்மு போகணும், எத்தனை மணிக்கு நான் புக்கு படிக்கணும், எப்போ நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், எப்போ வீடியோ ஷூட் பண்ணணும், இப்படி நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்கும் ஒரு டைமை நான் பிளாக் பண்ணேன். அந்த டைம்ல மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு அந்த டைமை நான் எந்த விஷயத்துக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்கனோ அந்த விஷயத்த மட்டும்தான் அந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஒரு டேவே ரொம்ப ஸ்கெட்யூல்டா பிளான்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி டைம் பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை நீங்க டெவலப் பண்ணி நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய நல்ல பழக்கமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதாரண சின்ன விஷயம் வரைக்கும் அதுக்கான ஒரு டைமை செட் பண்ற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இது உங்களோட கன்சிஸ்டன்சியை பெரிய லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, நான் அடுத்த நாள் போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை முன்னாடி நாளே செலக்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படிங்கிற ஒரு ஆளா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல உங்களோட ஃப்ரீ டைம்ல அடிக்கிற மாதிரி ட்ரெஸ் அப்படின்னு ஒரு அலாரத்தை உங்க போன்ல செட் பண்ணிக்கோங்க. அந்த அலாரம் அடிக்கிறப்போ நீங்க வேற எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சிருங்க. இப்படி தொடர்ந்து இந்த அலாரம் அடிச்சா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பண்றப்போ கொஞ்ச நாள்ல இந்த அலாரம் அடிச்சா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உங்க பிரெயின்ல கிரியேட் ஆகும். இன்னும் நீங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த டைம் வந்தா இந்த விஷயத்தை தான் இவன் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி உங்க பிரெயின்ல கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதாகப்பட்டது, நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு மோட்டிவேஷனையோ இல்லை மோட்டிவேஷனல் வீடியோவோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் தேடாம அதுக்குன்னு ஒரு டைமை தேடுங்க. அந்த டைம்ல என்னாலும் அந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோடைய கண்டென்ட், இந்த சேனலோட நோக்கம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பத்தின வீடியோவை பத்தின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.